இயேசுவின் அன்பு இறை சமூகமே, உங்களை இந்த புதிய நாளிலே இந்த காணொளி மூலம் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. அன்றாட உணவாக இன்று நம்முடைய தாயாம் திரு அவை கொடுக்கிற உணவு, இறைவன் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிற பகுதி, மார்க்கு எழுதிய நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 24 34 முடிய பகுதிகள். இயேசு கிறிஸ்து பல்வேறு புதுமைகளை செய்கிறார். அப்படிப்பட்ட புதுமைகளிலெல்லாம் இந்த பகுதியில் காணப்படுகிற புதுமை ஒரு வித்தியாசமான புதுமையாக இருக்கிறது. ஏனென்றால் இயேசு செய்த புதுமையை பார்த்து அவரே வியக்கக்கூடிய அளவிற்கு இந்த புதுமையானது அமைந்திருக்கிறது. என்ன அப்படி இந்த புதுமை என்று நினைக்கிறீர்களா? பிரியமானவர்களே, கிரேக்க பெண்ணானவள் இயேசுவை அணுகி, என்னுடைய மகள் பேய் பிடித்திருக்கிறாள், அந்த மகளை நீங்கள் குணப்படுத்த வேண்டும் என்று கேட்கிற ஒரு பகுதி தான். ஆனால் இந்த பகுதியிலே இயேசு கிறிஸ்து அந்த பெண்ணினுடைய நம்பிக்கையை பார்த்து வியக்கிறார். யார் இந்த பெண்? எதற்காக இந்த புதுமையை பார்த்து இயேசு வியக்கிறார் என்று நாம் சிந்திக்கலாமே. பிரியமானவர்களே, இயேசு வாழ்ந்த காலத்திலே யூத சமுதாயம் என்று இருந்தது, கிரேக்கர்கள் என்று இருந்தார்கள், புறவினத்தார்கள் என்று இருந்தார்கள், தாழ்த்தப்பட்டவர்கள் இருந்தார்கள். இப்படி பல்வேறு சூழ்நிலை மத்தியிலே இயேசு இருக்கிறார். இயேசு ஒரு யூதர். அப்படி யூதராக இருந்தும் அந்த பகுதி யூதர்களுக்கு அவர் விரோதியாகவே காணப்பட்டார். யூதர் தன்னுடைய சொந்த இனத்தால் வெறுக்கப்பட்டார், ஒதுக்கப்பட்டார். அவர்கள் இவரை ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். என்ன காரணம் என்று பார்க்கிற பொழுது, யூதர்கள் அப்படின்னு சொன்னாலே இவருடைய வாழ்க்கையில் எல்லாமே சட்டத்திட்டங்களை கடைபிடிக்கக்கூடியவர்கள், தீட்டான விஷயங்களை கடைபிடிக்கக்கூடியவர்கள், ஓய்வு நாளில் எப்படி இருக்க வேண்டும் என்பது கடைபிடித்தவர்கள், இயேசுவை எப்படியெல்லாம் சித்திரவதை செய்தார்கள் என்று நாம் புதிய ஏற்பாட்டிலே இந்த யூதர்களுடைய வாழ்க்கையை பார்க்கலாம். அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையிலே ஒரு நெருடலான மத்தியிலே இயேசு கிறிஸ்து யூதராக இருந்தும் யூதரால் ஏற்றுக்கொள்ளப்படாமல் ஒதுக்கப்பட்டவராகவே, பிற இனத்தாருக்கு பணி செய்பவராகவே விவிலியத்தில் நாம் பல இடங்களை பார்க்கிறோம். ஏனென்றால் யூதர்கள் என்பவர்கள் யார்? அவர்கள் தூய்மையானவர்கள், பரிசுத்தமானவர்கள் என்று அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் அவர்களிடத்திலே நம்பிக்கை குறைவாக இருந்தது, நம்பிக்கை அற்றவர்களாக இருந்தார்கள். இன்னொரு சமூகம் புறவினத்தார்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், அழுக்கானவர்கள். இவர்கள் தூய்மை இல்லாமல் இருந்தால் கூட அவர்கள் உள்ளத்திலே நம்பிக்கை மிகுதியாக இருந்தது. இங்கே யூதர்கள் மத்தியிலே நம்பிக்கை அற்ற தன்மை, ஆனால் அனைத்து சட்டங்களையும் பின்பற்றினார்கள். புறவினத்தார்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், அழுக்கானவர்கள், அவர்களிடத்திலே நம்பிக்கை மிகுதியாக இருந்தது. அப்போ இரண்டு குழுக்களையும் பார்க்கிற பொழுது இறைவன் இயேசு கிறிஸ்து யாருக்காக வருகிறார்? நம்பிக்கை உள்ளவர்களுக்காகத்தான் வருகிறார். எனவே இந்த பகுதியிலே இந்த கிரேக்க பெண்ணானவள் இயேசுவை அணுகி, என்னுடைய மகளை குணப்படுத்த வேண்டும் என்று கேட்ட பொழுது இயேசு கிறிஸ்து அந்த பெண்ணை பார்த்து சொல்லுகிறார், நாய்க்கு எல்லாம் உணவு கொடுக்க முடியுமா என்ற ஒரு கேள்வியை கேட்கிறார். இந்த நாய் என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால், யூதர்கள் கலாச்சாரப்படி யூதர்கள் பயன்படுத்திய வார்த்தை தான் நாய். இதை எப்படி இயேசு கிறிஸ்து ஒரு பெண்ணை பார்த்து நாய்க்கெல்லாம் இதெல்லாம் போட முடியுமான்னு கேட்கலாம் அப்படின்னு ஒரு பெரிய விவாதம் வைத்தால் கூட, இந்த பகுதியிலே யூதர்கள் பயன்படுத்திய வார்த்தையை மீண்டுமாக பயன்படுத்தி இதனுடைய உள்ளார்ந்த ஆழத்தை சீடர்களுக்கு புரிய வைப்பதற்காகவே இந்த வார்த்தையை சொல்லுகிறார். இந்த பகுதியிலே குழந்தை, நாய் என்ற 2 வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகிறது. இந்த குழந்தை யாருங்க? குழந்தை என்ற வார்த்தை யாருக்கு உரியது அப்படின்னு சொன்னால், யூதர் மக்களுக்கு உரியது. நாய் என்ற வார்த்தை இப்படி புறவினத்தாருக்கு, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு உரிய வார்த்தை. இன்னொரு வார்த்தை கூட விவிலியத்திலே பயன்படுத்துவார்கள், நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் கூட பயன்படுத்தும் இல்லைங்களா? போடா பன்றி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த பன்றி அப்படிங்கிற வார்த்தை இன்னும் ரொம்ப தாழ்த்தப்பட்ட மக்களை கூறுவதாக அமைந்திருக்கிறது. இப்படிப்பட்ட விலங்குகளை வைத்து மக்களை பிரித்து பார்க்கிற ஒரு சூழ்நிலையானது யூத கலாச்சாரத்தில் இருந்தது.
அந்த ஒரு கருத்தை தான் இயேசு கிறிஸ்து இந்த புதுமைக்கு முன்பாக நாய்க்கு கூட நாங்கள் போடுவதா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, அந்த கிரேக்க பெண், தாழ்த்தப்பட்ட பெண், புறவினத்தார் பெண் சொல்லுவா, ஐயா நீங்கள் மேசையில் உட்கார்ந்துருக்கிறீங்க, அங்கே குழந்தைகள் இருக்கிறாங்க, அந்த குழந்தைகள் சாப்பிடும் பொழுது ஒரு சில எலும்பு துண்டுகள் கீழே விழும் இல்லையா, அதையாவது இந்த நாய்கள் எடுத்து சாப்பிடுமே, அதை போல நான் இருக்கிறேன் என்று சொல்லி இந்த பெண் அந்த இயேசு மீது வைச்ச நம்பிக்கையை இங்கு ஆழமாக பதிவிட விரும்புகிறார். இதை பார்த்த உடனே இயேசுவுக்கு அவ்வளோ வியப்பு, ஆச்சரியம். பாருங்க, நாய் அப்படின்னு சொல்லிட்டு கேவலமாக திட்டுறார், அந்த பெண்ணை அசிங்கப்படுத்துகிறார் ஒரு பெரிய குழுவுக்கு மத்தியில். தாழ்த்தப்பட்ட பெண்ணு, உனக்கு எப்படி நாங்கள் புதுமை செய்ய முடியும்னு சொல்லிட்டு அந்த தாழ்நிலையை பற்றி அங்கே அசிங்கமாக பேசினா கூட அந்த நேரத்திலே அந்த கிரேக்க பெண் இயேசு மீது கொண்ட நம்பிக்கை, ஐயா அந்த சிறு பீஸையாவது நாங்கள் சாப்பிட்டு போயிருப்போமே அப்படின்னு சொல்லும் பொழுது, அம்மா உம்முடைய நம்பிக்கை மிக பெரியது, இப்போவே இந்த நேரத்திலே உன்னுடைய மகள் பேயிலிருந்து விடுதலை பெறுவாள் அப்படின்னு சொல்லி அந்த கிரேக்க பெண்ணினுடைய நம்பிக்கை பார்த்து வியந்து போகிறார். இந்த புதுமையை அனுபவித்த அந்த பெண்ணை பார்த்து வியக்கிறார், ஆச்சரியப்படுகிறார். ஆம் பிரியமானவர்களே, சிறப்பாக நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட இந்த அவமான பேச்சுக்கள், வார்த்தைகள், தாழ்த்தப்பட்டவர்களை, புறவினத்தார்களை பார்த்து நம்ம கூட பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம். அவருடைய மனதை புண்படுத்தி வெளியே அனுப்பிடுறோம். ஆனால் இந்த நாளில் கூட அப்படி புண்பட்டவர்கள் உடனடியாக எதிர்ப்பு தெரிவித்து கோபப்படுவார்கள். ஆனால் இந்த பெண் அந்த கோபமும் கிடையாது. ஒரு தாழ்ச்சி, ஒரு உயர்ந்த உன்னதமான மேன்மையான நம்பிக்கையை நாம் இந்த பகுதியிலே பார்க்கிறோம். இப்படி யாரெல்லாம் இயேசு மீது அதிகமான நம்பிக்கை வைக்கிறார்களோ அவர்களை உயர்த்துகிறார் இயேசு கிறிஸ்து. நேற்றைய பகுதியிலே அன்றாட உணவாக மார்க் எழுதின செய்தி 7ஆம் அதிகாரம் 4-24 முடிய படித்தோம் இல்லைங்களா? அப்போ அந்த பகுதியில் கூட இயேசு ஒரு தீட்டை பற்றி சொல்கிறாருங்க. தீட்டு என்பது எது அப்படின்னு நம்ம நேற்று தியானித்தோம். இன்று அந்த தீட்டை தாண்டி மக்கள் மத்தியிலே உள்ள அந்த வித்தியாசத்தை, பிரிவினையை, இவன் இப்படிப்பட்டவன், இவன் இப்படிப்பட்டவன், இவன் உயர்ந்தவன், இவன் தாழ்ந்தவன் என்று சொல்லி தாழ்ந்தவர்களை பற்றி இயேசு இன்று முன்வைக்கிற ஒரு செய்தியை நாம் பார்க்கிறோம். அன்பு சமூகமே, நாம் வாழ்கிற இந்த சமுதாயத்திலே கூட உயர்ந்தவர்கள், தாழ்ந்தவர்கள் என்று இருக்கிறார்கள். இயேசு சொல்லுவது என்ன அப்படின்னு சொன்னால், யூதர்களுக்கு நம்பிக்கையற்ற ஒரு வாழ்க்கை, ஆனால் அழுக்கான உறவினத்தாருக்கு நம்பிக்கையான வாழ்க்கை. இயேசு எதை விரும்புகிறார்? தூய்மையையும் சட்டதிட்டங்களையும் கடைபிடிப்போர் அல்ல. அதை கடைபிடிக்காமல் அழுக்காக இருந்தாலும் கடவுள் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது இல்லையா, அப்படிப்பட்ட மக்களுக்குத்தான் ஆசீர்வாதம் தேடி வருகிறது. அதனால்தான் இயேசுவினுடைய வாழ்க்கை முழுவதுமே பார்த்தோம் என்றால், தன்னுடைய யூத சமுதாயத்திற்கு அவர் எதுவுமே செய்யலை. உறவினத்தாருக்கு, தாழ்த்தப்பட்டவர்களுக்கு, விதவைகளுக்கு, பாவிகளுக்கு பல்வேறு புதுமைகள், அற்புதங்களை செய்கிறார் என்றால் அவர் தன்னை யாரோடு ஐக்கியப்படுத்துகிறார்? நம்பிக்கை உள்ளவர்களுக்கு. நம்பிக்கை, கடவுள் எனக்கு கொடுப்பார், கடவுளால் எல்லாம் முடியும் என்று நம்புகிற ஒவ்வொரு சகோதரனுக்கும் சகோதரிக்குமே இயேசு கிறிஸ்து தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்துவதாக இந்த பகுதி அமைந்திருக்கிறது. எனவே பிரியமானவர்களே, எனது வாழ்க்கையில் நான் மற்றவர்களை எப்படி நடத்துகிறேன், என்னுடைய வாழ்க்கை பற்றி நான் உயர்ந்தவன் என்ற இருமாப்போடு இருக்கிறேனா, அல்லது நானும் மற்றவரை போல் கடவுளால் படைக்கப்பட்டவன், கடவுள் மீது நம்பிக்கை இருந்தால் அதுதான் எனக்கு முக்கியம் என்று சொல்லி கடவுளை இறுக பிடிப்பவர்களாக வாழுகிறோமா? இந்த சிந்தனைகளை சீர்தூக்கியவர்களாக இந்த நாளை இறைவனோடு இணைந்து பயணிக்க முயற்சிப்போம். அன்பு பிள்ளைகளை, ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, இதோ சிறப்பாக இந்த பகுதியிலே அன்றாட உணவின் மூலமாக மார்க் எழுதிய நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 24-30 முடிய பகுதிகளிலே அந்த கிரேக்க பெண்ணுக்கு, சிறிய இனத்தை சார்ந்த அந்த பெண்ணுக்கு பல்வேறு புதுமைகளை நீர் அப்பொழுதே அந்த நேரத்தில் செய்து வியப்படைந்தீரே. அதை போன்று நாங்களும் அந்த கிரேக்க பெண்ணை போன்று எவ்வளவுதான் பிறர் எங்களை தாழ்த்தினாலும் அமிக்கினாலும்
நாங்கள் உம்மீது வைக்கிற நம்பிக்கையை கடுகளவு குறையாமல் கூட நாங்கள் உம்மீது இரக்கம் வைத்து உமது இரக்கத்தை பன்மடங்காக அதை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு ஆற்றல் கொடுப்பீராக. தெய்வமே, இதோ இந்த காணொலியை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய பாதம் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த புதிய நாளை ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாக கொடுத்திருக்கிறேன், நன்றி கூறுகிறோம். இன்று பல்வேறு குழப்பங்கள், இந்த நாளில் இந்த கருத்துக்களை நான் எப்படி சந்திக்கப் போகிறேன், இந்த பிரச்சனையிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்குமா, எனது மனதிலே அமைதி கிடைக்குமா என்று எல்லாம் ஏங்கிக் கொண்டிருப்பவர்கள், இப்படி சாத்தானுடைய சூழ்நிலையால் சூழப்பட்டிருக்கிற பிள்ளைகள், வறுமையினால் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், வேலை வாய்ப்பு இல்லையே, குழந்தை பாக்கியம் இல்லாமல் கண்ணீரோடு செபிக்கிற குழந்தைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பீராக. பல ஆண்டுகளாகியும் திருமணம் தடையாகவே இருக்கிறதே என்று திருமண தடையில் உள்ளவர்களுக்கு தடைகள் நீங்கி நல்ல ஒரு வரன் கிடைக்க நான் செபிக்கிறேன். சிறப்பாக 10ஆம் வகுப்பு 11 12ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர்கள் இந்த நாட்களிலே நல்ல முறையில் படிப்பதற்கு அவர்களுக்கு உற்சாகத்தையும் ஆர்வத்தையும் வலிமையும் கொடுப்பீராக. நல்ல முறையில் தேர்வு எழுதவும், தேர்வு எழுதுகின்ற பொழுது எந்த உடல் வியாதிகள் அவர்கள் அணுகாமல் இருந்து படித்தது நினைவில் கொண்டு அதிகமான மதிப்பெண்களோடு அவர்கள் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பை கொடுப்பீராக. சிறப்பாக இன்று உழைக்கின்ற வேலை செய்கின்ற தன்னுடைய குடும்பத்திற்காக தங்களே தியாகம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன். அவர்களுக்கு உழைக்க ஆற்றல் கொடும், சோர்வுகள் நீங்கட்டும், அசதிகள் நீங்கட்டும், உற்சாகம் பிறக்கட்டும். இன்று அவர்கள் யாரை சந்தித்தாலும் எப்படி பேசினாலும் தூய ஆவியால் நிறைந்து அவர்கள் வாழ கிருபை செய்வீராக. இவை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.